வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு பதிவு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரு அதிர்ச்சிகரமான ஆடியோ பதிவு ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. முக்கியமாக இதை நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு காரணமே இது எம்டி காதுக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப உருக்கமாக ஒரு நண்பர் பேசியிருந்தார். அதனால் நம்மளது கொஞ்சம் ஃபேமஸான சேனல் தான், எம்டி பாப்பார்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். இது நீங்களும் முடிஞ்சால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்றது தெரியட்டும். அண்டு கலந்துக்கணும் போய் கலந்துக்குங்க, ஐ டோன்ட் கேர், நான் அதை பற்றி கலந்துக்க போகிறதில்ல. அண்டு எல்லாம் முடிஞ்சு கடைசியாக கிட்ட வர நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம். அண்டு இது புதுசு இல்லை, இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய தடவை நடந்திருக்கு. இது போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் என்ன பதில் கிடச்சிருக்குன்ட்டு. பட் இந்த தடவை புதுசாக போகிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பதில் கிடையாது நம்ம வேடிக்கை பார்ப்போம். போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் ரொம்ப வளவலன்னு பேச விரும்பல. இந்த என்ன விஷயன்றத நீங்களே இந்த ஆடியோ முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஒரு வேளை இது யாரோட வாய்ஸ்னு கூட எனக்கு தெரிலப்பா, பட் ஐ ஹேவ் ஃபோன் நம்பர். ஸோ இது அந்த நபர் தானா அப்படின்ட்டு உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கோ போட்டு அந்த நேமையும் டைப் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் ஆடியோவை கேளுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெற்றிகரமாக இந்த குரூப்பை நம்ம உருவாக்கியிருக்கோம். இந்த குரூப்புக்கு ஒரு பேரும் நம்ம சூட்டியிருக்கோம், நீடு ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஸோ நமக்கு நீதி வேண்டும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அந்த நீதி கண்டிப்பாக கிடைக்கணும், கிடைச்சே ஆகணும். ஸோ இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது. வெயிட் பண்ணால் என்னென்ன நடக்குன்றது தெரியாது. நம்ம டீம் மெம்பருக்கு ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஸ்ட்ரகிளில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கம்மிங் சண்டே ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். எல்லாருமே ஒன்றா சேர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம ஒன்றா சேருவோம். அதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் கண்டிப்பாக எம்டி சாருக்கு வரைக்கும் கண்டிப்பாக போகணும். யார் மூலயமா கண்டிப்பாக போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ போகல அப்படின்னா போக வைக்கணும். ஸோ நமக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே லாஸ்ட்டாக சிஎம் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக காசு அவங்க கொடுத்தே ஆகணும். இன்னும் எவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணுறதுன்னு தெரியல, பட் இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது. கண்டிப்பாக எம்டி பதில் சொல்கிற நிலைமையில இருக்கிறாரு, சொல்லி ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி அந்தந்த ஜோன்ல இருந்த டைரக்டர்ஸ் முதல்ல பதில் சொல்லி ஆகணும். மௌனமாக இருந்துட்டு இருக்காங்க. வேலூர் ப்ளஸ் ஆம்பூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, அதர் டிஸ்ட்ரிக்ட்லையுமே கூட எல்லாருமே பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அங்கே இருக்கிற மக்களும் பார்த்தீங்கன்னா கம்பெனி நம்பி முன்னாடி போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு டேரக்டர்ஸும் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த டேரக்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே முன்னாடி இருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டேரக்டர்ஸ் பதில் சொல்லி ஆகணும். முக்கியமாக நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஆம்பூர் சைடுன்றதுனால வேலூர் டைரக்டர்ஸ் ப்ளஸ் ஆம்பூர் டைரக்டர்ஸ், கிருஷ்ணகிரி டைரக்டர்ஸ், திருவண்ணாமலை டைரக்டர்ஸ், ஸோ அவங்க கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன அடுத்த ஸ்டெப்பு என்ன எடுக்கணும் அப்படின்றது நம்ம கூடிய விரைவில் கலந்தாய்வு பண்ணி நம்ம செயல்படுத்துவோம். நன்றி, வணக்கம். என்னப்பா இல்லை ஆடியோ கேட்டிங்களா? ஸோ இதுதான் சம்பவமா, ஏதோ ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறாங்க, எங்கே என்ன எதுன்னு தெரில. ஸோ போய் பார்க்க போகிறாங்களான்னா ஐ டோன்ட் நோ. ஏன்னா பல பேர் பல தடவை முடிவு பண்ணி கடைசி நேரத்தில் பார்க்காம கூட இருந்திருக்காங்க, வாய்ப்பு கிடைக்காமலும் இருந்திருக்கு. அண்ட் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு என்ன பதில்னு தெரியும். அவங்கள நம்ம பேசியிருக்கோம், அவங்கக்கிட்ட பார்த்துட்டு வந்தவங்கக்கிட்ட. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறாங்க, இது எல்லாருக்கும் நல்லதாக முடியுதா இல்லை கெட்டதாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே 2 வருஷமாக கெட்டதாக தான் போய்கிட்டு இருக்கோம், எல்லாருக்கும் நேரம் சரியில்லை. ஸோ இப்போது கடைசியாக இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் இப்போ தான் பொங்கி வராங்கன்னு அர்த்தம். இதுக்கு முதல்ல நம்ம கூட கொஞ்சம் ஃபன்னாக உள்ளே வந்திருந்தாங்கன்னா நம்ம சேர்ந்து கொஷின் கேட்டிருக்கலாம். பட் இப்போ ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அவங்க தனிப்பட்ட முறையில் தனியாக எதிர்கட்சியோடு சேர்ந்து பண்ணிக்கிட்டோம். ஏன்னா ஜட்ஜே மட்டும்தான் அந்த அமௌண்ட்டு எங்கே போகணும் யாருக்கு போகணுன்னு சொல்ல முடியும். ஓனரே நினச்சாலும் இப்போ அந்த அமௌண்ட்டில் 10 பைசா கை வைக்க முடியாது. இது எனக்கு இத்தனை வருஷ அனுபவத்தில் தெரிஞ்ச ஒரு தெளிவான உண்மை. ஓகே, இந்த ஒரு உண்மையை தவிர்த்து இங்கே பேசுகிறதுக்கு வேறு எந்த உண்மையும் இல்லை இப்போதைக்கு. கோர்ட்டோட ஹியரிங் நடந்தால் தான் உண்டு, கேஸ் முடியாமல் பணம் வராதுன்றது மட்டும் உறுதி. ஓகே மக்களே, நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.